ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த டைம் பொதுத் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிற நேரம், பரபரப்பாக படித்து கொண்டிருக்கிற நேரம். இந்த டைமில் ஒரு பொதுத் தேர்வு தொடர்பான ஒரு செய்தியை தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலில் ஆல்ரெடி பொதுத் தேர்வு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் ஆசிரியர்களுடைய கவனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோடு தொடர்புடைய ஒரு செய்தியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை பல பேர் பார்க்குறீங்க, பல வீடியோக்களை பல பேர் ஷேர் பண்ணுறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ தயவு செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது, கடந்த ஆண்டு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை சரியாக மதிப்பீடு செய்யாத 1000 ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறை ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. கடந்த ஆண்டு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை சரியாக மதிப்பீடு செய்யாத 1000 ஆசிரியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு தேர்வுத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இந்த செய்தி தான் இன்னைக்கு ஆசிரியர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசிக்கிட்டு வர்றாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தொடங்க இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் பொது தேர்வு நெருங்கி வருவதால் திருச்சியில் முதன்மை கல்வி அலுவலர்களுடன் ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வு கூட்டத்தில் பொது தேர்வு விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. அதில் ஒரு விஷயந்தான், கடந்த ஆண்டு பொது தேர்வு விடைத்தாள்களை சரியாக மதிப்பீடு செய்யாத 1000 ஆசிரியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு தேர்வுத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இந்த ஆண்டு தொடங்க உள்ள பொது தேர்வுகளில் 1000 ஆசிரியர்களையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. சரியா? கழிந்த முறை தவறு செய்த 1000 ஆசிரியர்களை எக்காரணம் கொண்டும் இந்த முறைக்கு விடைத்தாள் திருத்தக்கூடிய அந்த பணிக்கு அந்த பழைய 1000 ஆசிரியர்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுவித்துள்ளது. சரியா? ஸோ இது நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக, நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்களுக்காக இந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஏன்னா 12ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு என்பது ஒரு மாணவனுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய அவனுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரியா? ஸோ அந்த விஷயத்தில் மாணவ ஆசிரியர்கள் சரியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். அந்த எண்ணத்தின் நல்ல வெளிப்பாடாகத்தான் இந்த செய்தியை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். ஸோ இது போன்ற பல்வேறு செய்திகளை நம்முடைய சேனலை தொடர்ந்து தெரிவதற்காக நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருங்கள். பாய் பாய்.